வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல டைப் 10ஓட முதல் சம் பார்க்கலாம். ஸோ அமித் alone can complete a piece of work in 15 days. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட். Balbir alone can do the same work in 10 days. Next statement. If Amit alone works for 3 days, மூணு நாள் கழிச்சு after which தான் அதுக்கப்புறம் Balbir joins him, then the work will be finished in how many days? So இதுதான் question. So first நம்ம Amit alone can complete a piece of work na full work in 15 days. நமக்கு எவ்வளோ 15 days. And Balbir அவங்களோட எபிலிட்டி அவங்களால முடிக்க முடியும். Can do the same workனா அதே முழு வேலை in 10 days. days நேரா 10. So இவரும் முடிக்க முடியும். If Amit alone works for, இது ரொம்ப முக்கியமானது வந்து நான் சொல்லியிருக்கேன், for 3 days. அவன் வந்து 3 நாள் தான் வேலை செஞ்சிருக்கான் அமித். ஸோ இது வந்து கேன் ஸ்டேட்மெண்ட்டை தனியாக பிரிக்கலாம். இது வந்து நடக்கலை, இதுதான் நடக்குது, ரியலாக நடக்குது. ஸோ இவன் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான்? 3 days. 3 days ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக முழு வேலையை முடிச்சுக்க முடியாது, கொஞ்சம் வேலை தான் முடிச்சிருக்கும். சம் ஒர்க் தான் கம்ப்ளீட்டட் இல்லையா? 3 days. ஆஃப்டர் விச் அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் Balbir joins team. அவன் கூட யார் சேர்றா? Balbir join. Then the work will be finished in how many days? இவன் ஒர்க் பண்ணும்போது ரிமைனிங் சம் ஒர்க் முடிஞ்சிருக்கும், ரிமைனிங் ஒர்க் நடந்திருக்கும், எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஜாயின் பண்ண பிறகு இந்த முழு ஒர்க்கும் எவ்வளோ நாளில் முடியும். அப்போ 2 டேஸையும் நம்ம ஆட் பண்ணி இது பண்ணணும். ஆன்சர் வந்து இது தான். ஸோ இப்போ நம்ம இது பண்ணோம், இந்த கேன் ஸ்டேட்மெண்ட் இது நடக்கலை. இவங்களோட எபிலிட்டி, அவங்களுடைய எபிலிட்டிலேருந்து தான் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். ஸோ இது ரெண்டுத்துல 15 இஸ் த பிக் நம்பர். எல்சிஎம் என்ன? 30. 30ல 10 போவோம், அதனால 30 இஸ் யுவர் எல்சிஎம். அதுதான் டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ். 30ல 15 எத்தனை வாட்டி போவோம்? 2 வாட்டி. அப்போ எஃபிஷியன்சி 2. 30/10 2. ஸோ சாரி 30/10 ஈக்குவல் டு 3 இல்லையா? இப்போ இதோட எஃபிஷியன்சி 2, இதோட எஃபிஷியன்சி 2, 3. ஏவோட எஃபிஷியன்சி அகைன் 2. ஏவோடது 2 ப்ளஸ் பியோடது 3. அப்போ 2 பேர்த்தோட சேர்ந்தது 5. இப்போ இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2. அப்போ 3 × 2 6. 6ன்றது என்ன? சம் ஒர்க் இல்லையா? அப்போ டோட்டல் ஒர்க்ல சம் ஒர்க் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 30ல 26 போச்சு, சாரி 6 போச்சுன்னா 24 இல்லையா? 24 தான் ரிமைனிங் ஒர்க். ஸோ இதுல இருந்து நம்ம இவரோட A + B யோட டேஸ் வேணும்னா 24/5. 4 5 20, மீதி 4/5. 445 டேஸ் தான் இதோட ஆன்சர், क्वेश्चन மார்க்கோட ஆன்சர். அப்ப நமக்கு என்ன வேணும்? டோட்டல் டேஸ் வேணும். அப்போ 3 + 4 4/5. சோ முழு எண்களை அப்படியே கூட்டிக்கலாம், ஃபிராக்ஷனை பக்கத்துல எழுதிக்கலாம். 7 4/5. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 7 4/5 இஸ் ஆன்சர்.